Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து Meesho ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட நீங்க ஆன்லைன் வழியாக மணிய பே பண்ணி அந்த ப்ராடக்ட்ட நீங்க வந்து ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, இப்ப நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண அந்த ஆர்டர நீங்க வந்து கேன்சல் பண்ணணும்னு நினைப்பீங்க. எதனா ஒரு மிஸ்டேக்காக வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் உங்களுக்கு அந்த ஆர்டர் பிடிக்காம கூட போகலாம். அந்த ரீசனுக்காக கூட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஆர்டர் பண்ணத நீங்க வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்படி நீங்க கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, நம்ம எப்படி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணலாம், நம்ம பே பண்ண அந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம ரீஃபண்ட் வாங்கலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, Meesho ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Meesho ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ Meesho ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, Meesho ஆப்போட ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல மை ஆர்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. மை ஆர்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க ஆர்டர் பிளேஸ்டு சொல்லிட்டு இப்போ நீங்க ரீசெண்டா ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க வந்து இப்போ எந்த ஆர்டரை கேன்சல் பண்ணணுமோ அந்த ஆர்டர் வந்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ இந்த ஆர்டர் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டர் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாருங்க, கேன்சலேஷன் அவைலபிள் டில் ஷிப்பிங் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கேன்சலேஷன் அவைலபிள் டில் ஷிப்பிங் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ உங்களுடைய ஆர்டர் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷிப் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஷிப் பண்றதுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணணும். நீங்க வந்து ஷிப் பண்ணிட்ட பிறகு உங்களால ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண முடியாது. இப்போ வந்து கேன்சல் ஆர்டர் அப்படின்ற அந்த ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஷிப் பண்ணிட்ட பிறகு வராது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் கேரை தான் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து ஷிப் பண்றதுக்குள்ளே ஆர்டர் கேன்சல் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க கேன்சல் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கு. கேன்சல் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கேன்சல் ஆர்டர் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க கேன்சல் ஆர்டர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கேன்சல் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய கேன்சல் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க கேன்சல் ஆர்டர் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க லாசிங் 25 டிஸ்கவுண்ட் ஆன் திஸ் ஆர்டர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ நீங்க ஆர்டர் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ல ₹25 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்மா கேன்சல் பண்ண போறோம். அதனால வந்து பாருங்க இதுல செலக்ட் ரீசன் ஃபார் கேன்சலேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஆரோ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஆர்டரை கேன்சல் பண்றதுக்கான ரீசன் என்னமோ அந்த ரீசன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ரீசன் வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இதுல வந்து நிறைய ரீசன் இருக்கு. இதுல வந்து பாருங்க ஆர்டர் பை மிஸ்டேக் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ வந்து பாருங்க இப்போ இதுல வந்து பாருங்க டெல் அஸ் மோர் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து ஆப்ஷனல் தான். நீ என்டர் பண்ணலாம், என்டர் பண்ணாம கூட விடலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஆர்டர் பை மிஸ்டேக் சொல்லிட்டு நான் மேல நான் செலக்ட் பண்ணி மறுபடியும் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல கேன்சல் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கு. கேன்சல் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கேன்சல் ஆர்டர் கிளிக் பண்றேன். இப்போ கேன்சல் ஆர்டரை கிளிக் பண்ணும்போது லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆர்டர் கேன்சல்டு சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆர்டரை வந்து கேன்சல் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் போயிடலாம். இந்த பேஜ் விட்டு பேக் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இந்த பேஜுக்குள்ள வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேஜ் விட்டு டோட்டலா பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ நீங்க ரீலோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மை ஆர்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போ நீங்க கேன்சல் பண்ண அந்த ஆர்டர் அந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். கேன்சல் பண்ண ப்ராடக்ட்டை இப்போ ஆர்டர் கேன்சல்டு சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது ஆர்டர் வந்து இப்போ கேன்சல் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க டோட்டல் ரீஃபண்ட் சொல்லிட்டு எவ்வளவு ரீஃபண்ட் பண்ணுவாங்களோ அந்த அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பேங்க் யூபிஐ அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 டேஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து வந்துரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ ஹவர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது அந்த பணத்தை வந்து திருப்பி இப்போ நீங்க வந்து உங்களுடைய Meesho அக்கௌண்ட்ல நீங்க வந்து எந்த பேமெண்ட் மெத்தட ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது யூபிஐ ஐடி ஆட் பண்ணியிருந்தாலும் சரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து 5 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு 5 டேஸ்ல வந்து ஆகாது. சில மணி நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வந்து ரிசீவ் ஆயிடும் உங்களுடைய அக்கௌண்ட்ல. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு வந்து மணி வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க Meesho ஆப் ஓபன் பண்ணிட்டு. இப்போ வந்து Meesho ஆப் ஓபன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய மை ஆர்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மை ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஆர்டர் கேன்சல்டு சொல்லிருக்கு. இந்த ஆர்டர் கேன்சல்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ண ஆர்டரை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து எந்த யூபிஐ ஆப் வழியாக நீங்க வந்து சென்ட் பண்ணீங்களோ அந்த யூபிஐ ஆப்ல ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. நீங்க வந்து யூபிஐ ஆப் மட்டும் இல்ல நீங்க வந்து நெட் பேங்கிங் இது போல வேற பேமெண்ட் மெத்தட்ல நீங்க எதுல பண்ணீங்களோ அதுல வந்து நாங்க மணி சென்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து Meesho அக்கௌண்ட்ல பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் நம்பர்ல நீங்க வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணிடுவாங்க. நாங்க வந்து மணி வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான்
வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் என்னுடைய மொபைல்ல. ஓகே, இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்றேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது வந்து பாருங்க இதுல மீஷோ தரப்புல வந்திருக்கு. இது வந்து கிளிக் பண்றேன் இந்த மெசேஜை. கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இதுல ரீஃபண்ட் சக்சஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து பாருங்க ரீஃபண்ட் பண்ணதுக்கான மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஓகே, இது போல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பை தவிர்த்து இன்னும் வந்து பாருங்க நீங்க எந்த ஆப் வழியாக யூபிஐ ஆப் வழியாக பண்ணீங்க அப்படின்னா யூபிஐ ஆப் வழியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து நான் ஃபோன்பே வழியா பண்ணேன். நான் ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க கீழே பாட்டம்ல ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கு. ஹிஸ்டரி வந்து கிளிக் பண்றேன். நீங்க வந்து எந்த ஆப்ல நீங்க பண்ணியிருந்தாலும் ஹிஸ்டரியை நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மணி வந்து ரிசீவ் ஆனதுக்கான ப்ரூஃப் வந்து இதுல வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்க ரீஃபண்ட் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து பாருங்க எனக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வழியாகவும் ரீஃபண்ட் ஆனதை வந்து பாத்தீங்கன்னா தெரிய வந்து படுத்திடுவாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு நார்மல் மெசேஜா வந்திருக்கு. மெசேஜஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ மீஷோ தரப்புல வந்து மெசேஜை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கு வந்து நார்மல் மெசேஜா வந்திருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் மீஷோ ஆர்டரை கேன்சல் பண்ணி நம்ம வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.